நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, விஜய் செய்த மாபெரும் தவறு, அதிரடியாக வெளியான வீடியோக்கள், அதை பார்த்த மக்கள் பேரதிர்ச்சி, வெளுத்துவிட்ட எடப்பாடி பழனிசாமி, முட்டு கொடுக்கும் தமிழக அமைச்சர்கள், இந்த ஆட்சியில் தொடர் அகால மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வீடியோ வெளியிட்டுட்டார். ஆனால் வீடியோ வெளியிட்டது மாபெரும் தவறு என்று நினைக்கின்றேன். என்னையா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் துக்கத்தில் இருந்தார். இன்றைக்கி தான் மனம் தெளிந்து ஒரு நிலைக்கு வந்து கரூரில் என்ன நடந்திருக்கிறது என்று ஒட்டுமொத்த ஊடகத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு உண்மையை வெளிப்படுத்தும் விதமாக வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ எப்போது மக்களை சந்திக்க போகிறேன் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வீடியோ வெளியிட்டதே தவறுன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லுகின்ற போது, இந்த மாதிரி துயர சம்பவங்கள் நடக்கும் அரசியலுக்கு வந்தா. ரெண்டாவது, ஆளுங்கட்சியானது அடுத்து வருகின்ற கட்சியை அழுத்தும், சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை இறங்குவாங்க. ஏன், வெற்றி பெறத்துக்கு எந்த ஆயுதத்தை வேண்டுமானாலும் எடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற துணிச்சல் புதுசாக வர்றவங்களுக்கு இருக்கணும். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அசம்பாவிதம் நடந்து விட்ட பிறகு திருச்சியிலிருந்து நேராக சென்னை வருகின்றார். அங்கேயே பத்திரிகையாளரை சந்திக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டார், தொலைக்காட்சியை பார்க்குறாரு. அன்று இரவே எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்லை, உடனடியாக இன்னைக்கு வெளியிட்ட வீடியோவை அன்று இரவே பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்க வேண்டும். நான் பாதிப்படைந்தவங்களை பார்க்க வரதா இருந்தாலோ, இல்லை உயிரிழந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக நான் வந்தாலோ மீண்டும் பிரச்சனை ஏற்படும். ஆனால் இறந்து விட்டார்கள், ஓடிட்டான் பாத்தியா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால் நம்முடைய நிர்வாகிகள் பாதிப்படைந்தவங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யுங்க, களத்தில் இருங்க. நான் விரைவில் வந்து சந்திக்கிறேன். தபார்மா, தப்பு நடந்து போச்சு. இந்த தப்பு யாரால் நடந்தது என்பதை பற்றியெல்லாம் அரசாங்கம் விசாரிக்குதோ இல்லையோ, காலத்தால் வெளியே வரும். அது வரைக்கும் கவலைப்படாதீங்க. இந்த விஜய் எந்த சூழ்நிலையிலும் சரி உங்களை விட்டு போக மாட்டேன். நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்தேன்னா என்னை வச்சு அரசியல் செய்வாங்க. தயவு செய்து நான் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நான் வரலையே அன்றி என்னுடைய உள்ளமெல்லாம் உங்களை சுற்றியே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாளே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கணும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நிவாரணம் அறிவித்தார், இழப்புகளை பற்றி சொன்னார். ஆனால் அவையெல்லாம் பெருசாக போய் சேரலையே. ஏன் தெரியுமா? நிர்வாகிகளும் களத்தில் இல்லை, நம்ம விஜயும் களத்தில் இல்லை. யாரால் அசம்பாவிதம் நடந்ததுன்னு சொன்னாங்களோ அவங்க அந்த களத்தில் இருந்திருக்கணும். எங்களால் இது நடக்கலைங்க. மக்கள் என்ன தண்டனை தந்தாலும் ஏற்றுக்கொள்கின்றோம். தப்புன்னா அரசாங்கமானது எங்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோம். அந்த சேவையை அந்த அரசாங்கம் முடக்க பார்க்குதுன்னா, மக்களுக்காக தொண்டாற்றுவதை தடுக்க கைது பண்ணி உள்ளே வைக்குதுன்னா, 1000 பேர் இல்லை, கோடான கோடி பேர் தவேக்காவில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேரை கைது பண்ணுவீங்க? அசம்பாவிதம் நடந்து போச்சு, விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு போட்டிருக்கீங்க, அந்த ஆணையம் விசாரிக்கட்டும். காவல்துறை ஒரு பக்கம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது, அவங்க விசாரிக்கட்டும். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களை ஏன் முடக்க பார்க்குறீங்க, ஏன் எங்கள் மீது பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளரும் மாநில நிர்வாகிகளும் கரூர் மருத்துவமனையிலே குடியிருந்திருக்க வேண்டும். ஆனால் தவேகா நிர்வாகிகளை எங்கேயுமே பார்க்க முடியல. ஆடா, அசம்பாவிதம் நடந்து 2 நாளில் 3 நாளில், ஏன் இன்னைக்கு வரைக்கும் கரூர் மருத்துவமனையில் விஜயுடைய ஆதரவாளர்களோ நிர்வாகிகளோ விஜயோ இல்லவே இல்லை. இப்போ தான் வீடியோ வெளியிட்டு இருக்கின்றார். மக்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம், மக்களுக்கும் என் மீது பேரன்பு இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, காவல்துறை எந்த இடத்துல இடம் கொடுக்குதோ அந்த இடத்துல நாங்கள் போய் பேசுகிறோம். ஆனால் அதை தாண்டி வேற என்ன தப்பு பண்ணோம்? ஆனால் எங்கள் நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறீங்க. எங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க பாருங்கள், அவங்களையும் கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறீங்க. எனக்கு ஆதரவாக பேசின அத்தனை பேருக்கு நன்றி. இதை பாருங்க, கரூர் மக்களை பொறுத்த வரைக்கும் உண்மையை தெய்வம் போல வெளியே சொன்னாங்க. அது எனக்கு ஆறுதலாக இருந்தது. ரெண்டாவது, தமிழக மக்கள் கரூரில் ஏன் இப்படி நடந்தது என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி கரூரில் மட்டும் ஏன் நடக்குது? உண்மை விரைவில் வெளிவரும். துணிச்சலுடன் தைரியத்துடன் மீண்டும் நம்முடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நான்
மன வருத்தத்தில் தான் இருக்கிறேன். நானும் ஒரு மனிதன் தானே, நானும் மக்களை பார்க்கணுன்ற ஆசை இருக்காதா? நான் வந்தால் அசம்பாவிதத்தை இதை வச்சே ஏற்படுத்திடுவாங்க. அதனால் நான் வரல, கூடிய விரைவில் உங்களை வந்து சந்திப்பேன் அப்படின்னு விஜயை பொறுத்த வரைக்கும் ஆவேசமாக பேசாமல் ரொம்ப ஒடக்கமாக கண்ணீர் துளிகளை சிந்துற மாதிரியே பேசியிருக்கின்றாரு. ஆனால் அது சினிமாத்தனம் மாதிரி தான் இருந்தது. ஆனால் நம்ம சிஎம் சார் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் அவர்கள் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கிறாரா, இல்லை தொட்டுப்பார் கெட்டு போயிடுவே அப்படின்னு நம்ம சிஎம் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிரட்டல் விட்டுருக்காருன்னு தெரியல. ஏதாவது பழி வாங்கணும்ன்ற எண்ணம் இருந்தால் ஆஃபீஸ்லையும் வீட்லேயும் தான் இருப்பேன், என் மீது என்ன வேணாலும் நடவடிக்கை எடுங்க, ஆனால் எங்கள் கட்சிக்காரங்க மீதோ ரெண்டாவது எனக்கு ஆதரவாக இருந்தவங்க மீதோ நடவடிக்கை எடுக்கிறா சாமி அப்படின்னு கெஞ்சின மாதிரி தான் இருக்கிறது. மொத்தத்தில் ஒரு சம்பவம் நடந்து போய்விட்டது. அந்த ஒரு சம்பவத்துக்கே ஒட்டுமொத்த கட்சிக்காரங்களும் எங்கே ஓடி போய் ஒளிஞ்சாங்கன்னு தெரியல. விஜய் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சாங்களோ அந்த அளவுக்கு களத்தில் அவங்க இல்லாத காரணத்தினால விஜய் மீது அவநம்பிக்கை மட்டும்தான் ஏற்பட்டதுங்க. இது மாதிரியான சம்பவம் இதோடு நடக்காதா, இல்லை இதுக்கு முன்பாக நடக்கவே இல்லையா? எல்லா தருணங்களும் இது மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குது. எந்த அரசியல் கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போய் ஒளியில களத்துக்கு வந்திருக்கிறாங்க, மக்களோட நின்றுருக்கிறாங்க. ஆனால் விஜய் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போச்சு, நடக்கக்கூடாதது, நான் வந்தேன்னா மீண்டும் பெரிய சம்பவம் நடக்கும் அப்படின்னு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து விட்டு 4-5 நாள் கழித்து வீடியோ வெளியிடுகின்றாராம். வீடியோ 4-5 நாள் கழித்து பதட்டமெல்லாம் குறைந்த பிறகு நேரடியாக போய் பார்த்துட்டு அதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்தித்து உங்கள் உள்ளத்தில் இருப்பதை பற்றி வெளியே சொல்லியிருக்கணும். நான் யாரையும் சந்திக்க மாட்டேன், பத்திரிகையாளர்கிட்டையும் என்ன நடந்தது என்ற உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்து வீடியோ விட்டால் எத்தனை நாளைக்கு இந்த ஊடகம் காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க? திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்ற ஊடகம் தான் அதிகம். விஜய் நீங்கள் காசு கொடுக்குறீங்க, அதற்காக ஊடகம் உங்களை புகழ்ந்து பேசுது, உங்கள் வீடியோ ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அவங்களுக்கு பேக்கேஜ் தான் முக்கியம் இப்போதைக்கு. அதனால் நீங்கள் கொடுத்த பேக்கேஜுக்காக உங்களை பற்றி நேரலை பண்ணாங்க. காலையில் 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் நேரலை பண்ணாங்க. நீங்கள் கொடுத்த பணத்துக்காக உங்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையினாலையோ உங்கள் மீது இருக்கக்கூடிய அன்பினாலோ மக்கள் உங்களை பார்க்க வராங்க. அதனால் மக்கள் சக்தி படைத்த ஒரு அரசியல் ஆளுமையை வெளியே கொண்டு வரணும், இவராவது நல்லாட்சி தரமாட்டாரா என்ற ஏக்கத்தினால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை இந்த ஊடகம் முன்னிறுத்தவே இல்லை. எந்த அளவுக்கு பெருமையாக பேச முடியுமோ, எந்த அளவுக்கு விஜயை தூக்கி நிறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி நிறுத்தினாங்க. அதன் காரணமாக விஜய் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு பெருமைப்பா, அவ்வளோ பேர் வந்திருக்காங்களா, நம்மளும் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாம்பா அப்படின்னு சாதாரண மக்கள் கூட நினைக்கின்ற அளவுக்கு விஜய் அவர்களை இந்த ஊடகமானது தூக்கி நிறுத்துச்சு. அதனால தான் கூட்டம் வந்தது. ஊடகத்துக்கும் பொறுப்பில்லை, விஜய்க்கும் பொறுப்பில்லை. ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்தின் மீது பழி போடுறாரு. மொத்தத்தில் விஜயை பொறுத்த வரைக்கும் யார் வந்தான்னா வராட்டான்னா என் உயிர் எனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் என்ன அன்பால் பார்க்க வந்தவங்களுடைய உயிர் தான் முக்கியம். நான் களத்தில் போய் நிற்பேன் அப்படின்னு 2வது நாள் போயிருக்கலாம், 3வது நாள் போயிருக்கலாம், 4வது நாள் போயிருக்கலாம். ஆனால் வீடியோ வெளியிடுறது மாபெரும் தவறு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரசிகர்களை திருப்திப்படுத்தலாம், ஆனால் கரூர் மக்களையோ காயம்பட்ட மக்களையோ இல்லை விஜயை நம்ப வேண்டும் மாற்றம் தருவார் என்று நம்புறவங்களையோ சத்தியமாக இந்த வீடியோ திருப்திப்படுத்தாது அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். அது மட்டும் கிடையாது, கரூரில் மட்டும்தான் இப்படி நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூரில் மட்டும் இப்படி நடக்கலை, பல இடங்களில் நடந்திருக்குது அப்படின்னு வீடியோ ஆதாரத்துடன் நம்முடைய பேரிடர் மேலாண்மை கூடுதல் செயலாளரும் கூடுதல் தலைமைச் செயலாளரும் தமிழக அரசாங்கத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் அமுதா ஐஏஎஸ் அவர்களும் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிரதம் அவர்களும் மருத்துவத்துறை செயலாளரும் மூவரும் ஒன்றா உட்காந்து கரூரில் என்ன நடந்தது அப்படின்ற முழு விவரத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்படி வெளியிட்டிருப்பது சரியா தவறா என்று கேட்டிங்கன்னா முற்றிலும் தவறு. இவங்களே ஒரு ஆணையத்தை நியமிச்சிருக்காங்க, ஆனால் அந்த ஆணையத்துக்கு உரிய மரியாதை தராமல் அந்த ஆணையமானது விசாரிக்கும். விசாரித்த பிறகு அங்கே என்ன உண்மையை கண்டறிகின்றார்களோ அதன் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், ஆணையமானது பரிந்துரைக்கட்டும், அது வரைக்கும் அமைதியாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னார். ஆனால் திடீரென வந்து அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து கரூரில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் விஜயினுடைய நிர்வாகிகள் இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக காவல்துறை இடத்துல என்ன பேசுகிறாங்க என்பதை பற்றியும் முழு விவரத்தையும் வெளியிட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க விசாரணையை பாதிக்க செய்யும். அதனால் இந்த மாதிரி பொது வழியில் வந்து கரூரில் என்ன நடந்தது என்பதை பற்றி சொல்லவே கூடாது. நீதிமன்றத்திலும் விசாரணை நடந்து கொண்டிருக்குது. அதனால்
அதிகாரம் இருக்கிறது, நாம் யாரை வேண்டுமானாலும் வெளியே வந்து பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. தவறான செய்தியை பார்க்குறாங்க, அதுதான் உண்மை என்று நினைக்கிறாங்க. சரி, அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய நாமலாம் போய் சொன்னோம்னா வச்சுங்களேன், விஜய்க்கு எதிராக இவங்க ஏதோ கட்டுக்கதையை அவுத்து விட்றாங்க என்று மக்கள் நம்புவாங்க. அதனால் அரசாங்க அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை வச்சே வந்து பார்த்திங்கன்னா கரூரில் என்ன நடந்தது என்பதை பற்றி நம்ம விளக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் மக்களும் எதன் மீதெல்லாம் சந்தேகப்பட்டாங்களோ அதை பற்றியான முழு விவரத்தையும் வீடியோவுடன் வந்து பார்த்திங்கன்னா அமுதா ஐஏஎஸ் அவர்கள் விளக்கியிருக்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரம் இருந்தால் நாங்கள் சொல்கிறத தான் மக்கள் கேட்கணும், அதை தாண்டி நீங்கள் எதையும் சிந்திக்கவே கூடாது. விசாரணை அமைப்பா நாங்களே நியமித்தாலும் சரி அதுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த விளக்கம் தேவையற்றது, தவறானது. அப்படியே விளக்க வேண்டும் என்றால் யார் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ மக்களும் தவேக்காரங்களோ எதிர்கட்சிகளோ அவர் தான் விளக்கம் அளித்திருக்க வேண்டும். ஆனால் அரசு ஊழியர் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் அளித்தது தவறு. அரசாங்க ஊழியருக்கு நாம் சம்பளம் தரோம். அரசாங்க ஊழியர் நம்முடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு திமுக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுதோ திமுகவினர் மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுதோ அதற்கு ஒரு அரசு அதிகாரி விளக்கம் அளிப்பது தவறு. இதை எடப்பாடி பழனிசாமி அழகாக சுட்டி காட்டியிருக்கின்றார். இந்த கரூர் சம்பவம் நடந்துவிட்ட பிறகு திமுக அரசாங்கம் வந்து முற்றிலும் நிலை குலைந்து போயிருக்குது. இந்த தவறை யார் மீதாவது சுமத்த வேண்டும் அப்படின்றதுக்காக, திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அரசாங்க ஊழியரை வச்சு பேசுகிறாங்க. ஏன் மக்கள் பிரதிநிதி இல்லவே இல்லையா? ஏன் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்களா? மொத்தத்தில் இவங்களே ஆணையத்தை அமைப்பாங்களாம், ஆனால் அந்த ஆணையத்துக்கு உரிய மரியாதையை தரமாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சருக்கு கிடுக்குப்பிடி கேள்வி எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கின்றார். அவர் கேட்ட கேள்வி 100% சரியானது. ஆணையம் அமைப்பதற்கு முன்பாக விளக்கம் அளித்திருந்தால் பரவாயில்லையே. ஆனால் ஆணையமும் அமைச்சிட்டு விசாரணையும் காவல்துறை நடத்திக்கிட்டு பல பேரை கைது செய்துக்கிட்டு இடையில் எதற்காக கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும்? இது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லை, ஏமமாலினி போன்ற மத்திய அரசாங்கத்தின் சார்பில் ஒரு குழுவை அனுப்பியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கின்ற கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கமானது ஒரு வாரத்துக்குள்ளே பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் தமிழக அரசாங்கமானது பதிலளிக்குமா என்றால் தெரியலைங்க. ஆனால் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் விளக்கினதுக்கும் அதே மாதிரி விசாரணைக்கும் ஏதாவது தடங்கள் ஏற்படுமா என்று கேட்டிங்கன்னா தடங்கள் ஏற்படலாம். ஆனால் பல மர்மங்கள் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் விளக்கின பிறகு நமக்கு தெளிவாச்சுங்க. ஏன்னா நாம் மட்டும்தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சரி, விஜய் அவர்கள் வந்து பரப்புரைக்கு வருகின்ற போதும் சரி, மாநாடு போடுகின்ற போதும் சரி, உயிரிழப்புகளும் விபத்துக்களும் கூட்ட நெரிசலில் பாதிப்படைவதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் பொறுப்புணர்ந்து இதெல்லாம் தடுக்கணும். முதல்ல அவங்க ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் மையப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் கூட்டம் அரசியல் மையப்படுத்தாத முன்னாடி அவர் வெளியே வந்தார்னா பெரிய விபத்துகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எல்லா கூட்டத்திலும் நடந்திருக்குது. அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டியிருக்கிறாங்க. மின்சாரம் நிறுத்தப்பட்டதா? நிறுத்தப்படலை. ஜென்ரேட்டர் மட்டும்தான் நிறுத்தப்பட்டது அப்படின்னு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மின்சார வாரியத்தினுடைய செயலாளர் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, விஜய் வரத்துக்கு முன்பாக மின்சாரம் நிறுத்தப்பட்டது அப்படின்னாங்க. ஆனால் விஜய் வந்த பிறகு மின்சாரமானது கொடுக்கப்பட்டதுன்னாங்க. ஆனால் ஜென்ரேட்டரை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்களாம், அதுக்கு ஒரு தடுப்பு போட்டிருந்தாங்களாம். அந்த தடுப்பை உடைச்சிட்டு ரசிகரை உள்ளே போனதுனால ஜென்ரேட்டர் மட்டும்தான் நிறுத்தப்பட்டது. ஆனால் அரசாங்க சார்பில் மின்சாரம் நிறுத்தப்படலை அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, எங்கே இடம் கேட்டாங்களோ அங்கே கொடுத்துருக்கோம். ஆனால் எங்கெல்லாம் இடம் தேர்வு செய்தார்களோ அந்த இடம்லாம் விஜய்க்கு ஷூட் ஆகாது அப்படின்றத நாங்கள் விஜயினுடைய நிர்வாகிகிட்டே சொன்னோம். அதோட 10,000 பேர் தான் வருவோம்னு சொன்னாங்க. ஆனால் 20,000 பேர் வந்துட்டாங்க. கூட்டம் அதிகரிக்க விஜய் வரதுக்கு காலதாமதம் ஆக ஆக நெரிசல் ஏற்பட்டு போச்சு. விஜயனுடைய வண்டியும் பெருசு, உள்ளே வந்தாரா நெரிசல் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் சொன்னாங்க. ரெண்டாவது, 10,000 பேருக்கு மேலாக ஏகப்பட்ட பேர் குவிந்துட்டாங்கன்னு தெரியுதுல்ல. ஆனால் தவேகா நிர்வாகிகள் அரசாங்கம் சொல்கிறத எதையும் கேட்கவே இல்லைல்ல. அப்போது கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு போயிருக்கலாமா இல்லையா? மொத்தத்தில் அமுதா ஐஏஎஸ் அவர்களாக இருக்கலாம், அதே மாதிரி ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறை செயலாளர் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அரசாங்க சார்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிழையும் இல்லை அப்படின்னு மக்களுக்கு தெரிவித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு இருக்கின்ற கடமையை தட்டி கழிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பல இடங்களில் விபத்து நடந்திருப்பதை அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வீடியோவாக ஆதாரம் காட்டுறாங்க. தாவேக தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்கா எப்படி செயல்படுறாங்க அப்படின்லாம் காட்டுறாங்க. இவையெல்லாம்
தவேகா நிர்வாகிக்கிட்ட சொல்லி நீங்கள் சரி கிடையாரா சாமி, உங்கள் பிரச்சாரத்துக்கு அனுமதியை கொடுக்க முடியாதா சாமி அப்படின்னு மறுக்கணும். இந்த விஷயங்களை நீதிமன்றத்தில் போய் கொடுக்கணும். அப்படி நீதிமன்றத்தில் கொடுத்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டா எப்படிங்க அனுமதி கொடுக்க முடியும்? அசம்பாவிதம் நடந்தா அரசாங்கத்து மீது தானே குறை சொல்லுவீங்க அப்படின்னு நீதிமன்றத்திலும் சரியாக போய் வாதாடி விஜய்க்கு பரப்புரைக்கு அனுமதியை மறுத்திருக்கணும். மொத்தத்தில் கூட்டம் வருகின்ற போது அந்த பரப்புரை கூட்டத்தை ரத்து செய்திருக்க வேண்டும். விஜய்க்கு அதிகமான கூட்டம் வருது, தொடர்ந்து விபத்து நடக்குது என்றால் விபத்து நடக்காத வழியில் விஜய் அவர்களை போக வச்சிருக்கணும். அதிகாரம் இருக்குது, அதெல்லாம் செய்யலாம். ஆனால் விபத்து நடந்துட்ட பிறகு எங்கள் பக்கம் தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிப்பதுக்கு மட்டும் வரிசையாக வீடியோ வெளியிடுறாங்க. அசம்பாவிதம் நடந்ததுக்கும் அரசாங்கத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. எந்த ஒரு மனிதாபிமானம் உள்ளவனும் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் பாட்டில் கொடுக்குறாங்க விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு. அதில் செந்தில் பாலாஜி பெயர் ஏன் வந்தது? எந்த அளவுக்கு மரணத்தில் அரசியல் பண்ணுறீங்க? ரெண்டாவது, ஆம்புலன்ஸ் வந்து அடிப்பட்டவர்களை அழைச்சிட்டு போகிறாங்க. அதில் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பேரும் கொடியும் அந்த சின்னங்களும் இடம்பெற்றிருக்குது? அப்போது எந்த அளவுக்கு அடிப்பட்டாலும் சரி, செத்து போனாலும் சரி, உங்கள் கூட நாங்கள் தான் இருக்கிறோம், அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு இப்படி ஒரு கேவலமான அரசியல் ஏன் பண்ணுறீங்க? இதுக்கான விளக்கம் என்ன? அவதூறு பரப்புனீங்கன்னா கைது பண்ணி உள்ளே போடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் எங்க கத்தியால் குத்துனாங்களாம், பிளேடால் கீச்சாங்களாம், செருப்பு எறிந்தாங்களாம், தடியடி நடத்தப்பட்டதான். இதை பற்றியெல்லாம் இல்லைங்க. அதுக்கெல்லாம் ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கோம், அவங்க விசாரித்து சொல்லுவாங்க. அப்போ மற்றதுக்கு மட்டும் ஏன் வந்து நீங்கள் விளக்கம் அளிச்சிங்க? இதையும் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போகிறாங்க, யார் மேலே தப்பு யார் மேலே சரின்னு சொல்லிவிட்டு. மொத்தத்தில் திமுக அரசாங்கத்தின் மீது எந்த பழியும் வரக்கூடாது. திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பை வந்து அவங்க தொடர்ந்துட்டாங்க என்ற விஷயம் மக்களுக்கு தெரியக்கூடாது. விஜய் செஞ்சது தப்புன்னா அரசாங்கம் செஞ்சதும் தப்பு தான் அப்படின்றத உணர்ந்து கொள்ள மாட்டுறாங்க. காவல்துறையும் உளவுத்துறையும் என்ன பண்ணிச்சுன்னு தெரில. இவ்வளோ கூட்டம் வரும் என்று தெரிந்தும், கடந்த கால அனுபவங்கள் இருந்தும், பல முறை விபத்துகள் ஏற்பட்டும் ஏன் அனுமதி தந்தீங்க அந்த இடத்துல அப்படின்றதுக்கான பதில் இல்லவே இல்லை. இதெல்லாம் நான் கேட்கலங்க. அங்கே விசாரணைக்கு வந்திருக்கின்ற குழுக்கள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. சாமானிய மக்களே கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவங்க செஞ்சிட்டாங்க, இவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்ற பழியை நான் போடலை. ஆனால் அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. விஜயே சொல்கிறாரு, இடம் ஒதுக்குனாங்க, அங்கே போய் நாங்கள் பேசணும், அதை தாண்டி வேற என்னத்தை நாங்கள் கண்டோம், ஏன் எங்கள் மீது பழி போடுறீங்க? இதை விட வீரியமாக அரசியல் களத்துக்கு வருவோம், நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. என்னைக்கு வரப்போகிறாரு, எப்போது வரப்போகிறான்னு தெரியல. 41 பேர் உயிர்ந்தாங்க, அவங்களையே பார்க்க வரல. ஆனால் நீ அரசியல் பண்ணி என்ன பண்ண போகிறன்னு தெரியல. அரசியல் புருஷலாக என்ன செய்தி வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராகுல் காந்தி காப்பாற்றுவாங்களா, அமித்ஷா காப்பாற்றுவாங்களா, ஆடிட்டர் குருமூர்த்தி காப்பாற்றுவாரா அப்படின்னு பல்வேறுபட்ட வீடுகளுக்கு நிர்வாகிகளை அனுப்பி படியேறி கொண்டிருப்பதாக ஒரு தகவல். மக்கள் உனக்காக வந்து செத்துட்டான், அவன் வீட்டை போய் பாடுறான்னா வீடியோ வெளியிட்டிருக்கிறான் இந்த விஜய். அதுலேயும் அந்த ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் புரட்சி வேணுங்கிறான். ஜனநாயகத்தை மீது நம்பிக்கை இல்லாதவன்லாம் எதுக்குடா அந்த அரசியல் கட்சியில் சேர்ந்த அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி சரியான கேள்வியை கேட்குறாரு. ஆனால் அவர் மீது பழி போடும் விதமாக, ஏயா பெருவெள்ளம் ஏற்பட்டதில் 2015 செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டீங்களே, அப்படியே போய் கம்முன்னு படுத்துக்கிட்டீங்களே, அந்த மாதிரி உங்கள் பொறுப்பை திறந்துட்டு நாங்களும் போய் கம்முன்னு பத்துக்கிட்டா மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்து சொல்லணுமா இல்லையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை தாக்குறாராம் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. மொத்தத்தில் விஜய் அவர்களும் தன்னுடைய பொறுப்புகளை தட்டி கழிச்சிருக்கிறாரு. ரெண்டாவது, அரசாங்கமும் தன்னுடைய பொறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா யார் மீதோ சுமத்தி விட்டு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறது. ஆனால் விஜயும் ஆதரவாக இல்லாமல் அரசாங்கமும் ஆதரவாக இல்லாமல் அனாதையாக நிற்பது மக்களாக தான் தெரியுது. அதனால் எந்த கூட்டத்துக்கு நீங்கள் போக வேண்டாம். பார்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிவியில் பாருங்கள். இன்றைக்கி எல்லாமே தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்ட பிறகு கையில் இருக்குது. தயவுசெய்து நேரடியாக போய் ஏன் செத்து போகிறீங்க? அவன் மேலே இவன் பை சொல்கிறதும், இவன் மேலே அவன் பை சொல்கிறதும், இல்லை நாங்கள் நல்லா தான் வேலை பார்த்தோன்னு சொல்லிவிட்டு ஒருத்தன் தப்பிக்க பார்ப்பதும், அதுக்கு உறுதுணையாக பல பேர் ஜாலரை அடிப்பதும், அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களை மாதிரி யாராவது செயல்பட முடியுமா, நாங்களாம் என்னென்ன பண்ண தெரியுமா அப்படின்னு அவங்களும் தப்பிப்பதும், மொத்தத்தில் ஆடுபுலி ஆட்டத்தில் நம்ம ஏன் பலியாகணும்? சரி நண்பர்களே, அரசியல்வாதியும் தெரிஞ்சுக்குங்க, அரசாங்கத்தையும் தெரிஞ்சுக்குங்க, பாதுகாப்பாக வாழுங்க என்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி.